ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த ஆஃபர்ஸ் வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் என்ன டவுட் கேட்டிருந்தீங்கன்னா, இப்போ ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நியூவா பர்ச்சேஸ் பண்ணும்போது எந்த ஆஃபர் பெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. அதுலயுமே குறிப்பா பாத்தீங்கன்னா தாலி செயினுக்கு தான் நிறைய பேர் கேட்குறீங்க, ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நியூவா வாங்கணும்னு. ஸோ அதை பத்தின ஒரு வீடியோ தான் இது. இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 ஜுவல்லரி ஷாப் எடுத்திருக்கேன். இந்த 5 ஜுவல்லரி ஷாப்லயுமே எல்லா ஊர்கள்லயுமே காமனா இருக்கு. இதுல கொடுத்திருக்கிற இந்த ஆஃபர் வந்து ஒர்த்தா இல்ல வந்து ஸ்கேமா, அதாவது ஓல்டுல வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நியூல வந்து வேஸ்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா, இது வந்து நமக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்ற எல்லா டீடைலுமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதனால வந்து இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க தாலி செயின் அப்படிங்கும் போது நம்ம மாத்திட்டு இருக்க முடியாது அடிக்கடிக்கும். அதனால நீங்க வாங்கும் போதே நல்ல ஸ்டர்டியான மாடலா வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்க சுந்தரி மாடல் செயின் தான் மேக்சிமம் கேக்குறீங்க. அதுலயே வந்து நீங்க அந்த கராப் மாடல் இருக்கும். நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்மூத் மாடல் இருக்கு, இதுல கராப் மாடல் சுந்தரின்னு இருக்கு. அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லாவே வரும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க 3 பால்ஸ் வச்சு இந்த மாடல் செயின் தான் கேட்டிருக்கீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நல்லதா வாங்கிக்கோங்க. திரும்ப மாத்தும் போது அதுக்கு ஒரு தடவை நம்ம ஜிஎஸ்டி பே பண்ற மாதிரி வரும். வாங்கும் போதே பெஸ்டா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்காக நான் எடுத்திருக்கிற வேஸ்டேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஷாப்லயும் முகப்பு மாடல்ஸ், இந்த பால் மாடலுக்கெல்லாம் வரக்கூடிய வேஸ்டேஜ் தான். அதனால நீங்க மத்த மாடலுக்குமே இந்த கால்குலேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டு ரேட் மட்டும் ஒரு பிக்சட் ரேட் வச்சிருக்கேன். அது மட்டும் தான் உங்களுக்கு மாறும், நீங்க போற அன்னைக்கான ரேட்டா மாறும். மத்தபடி எல்லாமே காமன். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கோல்டு ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், ஸ்கீம்ஸ், அதை தவிர கோல்டு ரேட் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே வரேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை ஒவ்வொரு வீடியோக்குமே நீங்க கொடுங்க. அப்பதான் எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஓல்டு கோல்டு வந்து 3 பவுன் அவங்க தாலி செயின் சொல்லியிருக்காங்க. சோ அதை பேஸா வச்சுதான் இந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன். இதுல என்னென்ன ஷாப்ஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜிஆர்டி, போத்தீஸ், தங்கமயில், சூப்பர் சரவணா அண்ட் லலிதா. இதுல இந்த 4 ஷாப்லயுமே ஆஃபர் இருக்கு. இதுல மட்டும் ஆஃபர் இல்ல. சோ இந்த மெயினா வந்து இந்த 4 ஷாப் ஆஃபர்ல வந்து நமக்கு எது பெஸ்ட் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதே மாதிரி நீங்க இந்த கால்குலேஷன்லாம் தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஈவன் நீங்க எஸ்டிமேஷன் பில் அவங்க கொடுத்தா கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க மத்த இடத்துல வந்து கம்பேரிசன் பண்றதுக்கும் பெஸ்டா இருக்கும். இன்னுமே நிறைய பேர் வந்து கால்குலேஷனே இருந்து தெரியாம இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. கோல்ட பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பேசிக் கால்குலேஷனாவது தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா ஆஃபர் வீடியோ மட்டும் பார்த்துட்டு கால்குலேஷன் வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆஃபர் கொடுத்தாலும் அது வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு கால்குலேஷன் தேவைப்படும். அதனால இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பாருங்க. சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 24 கிராம்ஸ் ஓல்டு கோல்டு எடுத்துக்க போறோம் கால்குலேஷனுக்கு. பொதுவாவே பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஜுவல்லரி ஷாப் போனாலும் அவங்களோட ஜுவல்லரி ஷாப்ல இல்லாம வேற இடத்துல வாங்கினதுன்னா 2ல இருந்து 3% கண்டிப்பா லெஸ் பண்ணுவாங்க. மெல்டிங் சார்ஜஸ் வாங்க, இல்ல ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து எல்லா இடத்துலயுமே காமனா இருக்கு. அதனால இது வந்து நான் காமனா எழுதியிருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 24 கிராம்ஸ் நீங்க வந்து கொடுக்குறீங்கும் போது 2% அதுல டிடெக்ட் பண்ணாங்கன்னா நமக்கு ஃபைனலா 23.52 கிராம்ஸ் தான் வரும். இதுக்கு தான் வந்து நமக்கு வேல்யூ பண்ணி கொடுப்பாங்க. இது காமன். ஆனா ஜிஆர்டில வந்து எக்ஸ்ட்ராவா எடுக்கிறாங்க. மத்த இடங்கள்லாம் வந்து 1ல இருந்து 2% தான். அதாவது உங்களுக்கு 916 ஹெச்யூஐடி எல்லாம் இருந்ததுன்னா 1%. இப்ப 22 கேரட் 916 இருக்கு. ஆனா ஹெச்யூஐடி இல்லைன்னா 2%. இது வந்து எல்லா இடத்துலயும் காமனா சொல்றதுதான். அதனாலதான் நான் 2%ன்னு ஜென்ரலா எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்களோடதுல இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அதனால நான் 2ன்னே போட்டுட்டேன். கோல்ட் ரேட் வந்து நான் 14,800ன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்க எப்ப வாங்க போறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. சோ நான் இந்த ரேட் வந்து எடுத்திருக்கேன். இது மட்டும் தான் உங்களுக்கு மாறும். மத்தபடி எல்லாமே வந்து காமனா தான் வரும். இப்ப நம்ம வந்து போத்தீஸ் ஸ்வர்ண மஹால்ல இருந்து பார்க்கலாம். இப்ப போத்தீஸ் ஸ்வர்ண மஹால்ல என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா ஓல்டு கோல்டுக்கு ஒரு கிராமுக்கு நமக்கு வந்து 300 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தரோம்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்ப போயிட்டு இருக்கிற ஆஃபர். இப்ப 23.52 தான் நமக்கு கிடைச்சது. அந்த 2% வந்து டிடக்ஷன் பண்ணா. இங்கேயுமே சொல்லிட்டாங்க, வேற இடத்துல இருந்து நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா 2% நாங்க குறைப்போம்னு. அதனாலதான் நமக்கு வந்து 23.52ன்னு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த 14,800 இந்த கோல்டு ரேட்டை போடும்போது நமக்கு 3,48,096 ரூபாய் வருது. இப்ப இவங்க என்ன தராங்கன்னா ஒரு கிராமுக்கு 300 ரூபாய் தராங்க இல்லையா? அப்ப நமக்கு இந்த 23.52க்கு 300 ரூபாய் கொடுத்தா 7,056 ரூபாய் வருது. சோ இது ரெண்டையும் நம்ம வந்து பிளஸ் பண்ணிக்கணும். பிளஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் நம்மளுடைய ஓல்டு கோல்டனுடைய வேல்யூ. இதுதான் உங்களுடைய பழைய தங்கத்துக்கான வேல்யூ. இப்ப நியூவ பார்க்கலாம். அதனால நம்ம புதுசா ஒரு 3 பவுனுக்கே வாங்குற மாதிரி எடுத்துக்கோங்க. 3 பவுனுக்கு 14,800 போட்டா என்ன வருது? 3,55,200 வருது. இப்போ போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலை பொறுத்த வரைக்கும் இந்த முகப்பு செயினோ இல்ல வந்து நீங்க 3 பால் வச்ச செயின்ஸ் இது எல்லாத்தினுடைய வேஸ்டேஜ்மே நமக்கு வந்து 13%ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலதான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து விஜய் கோல்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு சொன்னேன். கிட்டத்தட்ட ஜிஆர்டி மாதிரி அவங்களுடைய வேஸ்டேஜ்மே கொஞ்சம் ஹையா தான் இருக்கு.
ஸோ நம்ம 13% போட்டு எடுத்திருக்கேன். அப்போ அதுவே உங்களுக்கு 46,176 ரூபாய் வரும். இப்போ இது வந்து 4,376 ரூபாய் வருது நியூ. ஸோ நம்ம வந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு வந்து 46,224 ரூபாய் வருது. ஓல்டையும் நியூவையும் மைனஸ் பண்ணி வர வேல்யூ இது. இதுக்கு வந்து நம்ம 3% ஜிஎஸ்டி போடணும். அது வந்து ஒரு 1,386 ரூபாய் வருமா? சோ நம்ம ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நியூவா வாங்கும்போது போத்தீஸ் வர்ண மஹால்ல 47,610 ரூபாய் வருது. இந்த மாதிரி தான் அங்க வந்து கால்குலேஷன் போடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து தங்கமயிலுடைய ஆஃபர் பார்க்கலாம். தங்கமயில என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு 10 கிராம் நம்ம வாங்கும்போது 40 கிராம் சில்வர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 24 கிராம்ஸ் நம்ம வாங்கும்போது 80 கிராம் தான் வரும். ஏன்னா 30 வாங்கும்போது தான் 120 வரும். இது ஆல்ரெடி நான் நிறைய டைம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களுக்கு வந்து 80 கிராம்ஸ் தான் சில்வர் வந்து ஃப்ரீயா வரும். வந்து ஓல்டு கோல்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க தங்கமயிலன்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கும்போது நாங்க எந்த ஒரு டிடக்ஷனுமே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. மேபி ஒரு 200 மில்லி ரொம்ப டஸ்டா இருந்ததுன்னா எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். 916 இருக்கும்போது நமக்கு அப்படியே எடுத்துக்கிறோம்னு சொன்னதுனால நான் 24 கிராம்ஸே எடுத்திருக்கேன். அப்ப அதனுடைய வேல்யூ நமக்கு 3,55,200 வருது. நியூவுக்கு அதே தான் வரும். நமக்கு 13% வேஸ்டேஜ் வரும். இங்கேயுமே அதே வேஸ்டேஜ் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு 46,176. நியூக்கு வந்து 4,01,376 ரூபாய் வருது. பழசு வந்து 3,55,200 வருது. அதுக்கப்புறம் நமக்கு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டா அதே 47,561 ரூபாய் வருது. கிட்டத்தட்ட போத்தீஸும் தங்கமயிலும் ஒரே மாதிரி தான் வருது. ஆனா இங்க என்ன நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சில்வர் கொடுக்குறாங்க 80 கிராமுக்கு. இப்ப வந்து ஒரு கிராமே 270 ரூபாய் அப்படின்னு வச்சா கூட நம்ம 80 கிராம் சில்வர்னுடைய ஒர்த் வந்து 21,600 ரூபாய் வரும். பட் இதுக்கு வந்து நம்ம மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி நம்ம தான் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இது ஓரளவு வந்து நமக்கு போத்தீஸை விட ப்ராஃபிட் தான் நான் நினைக்கிறேன். அடுத்த ஷாப்ஸை நம்ம பார்க்கலாம். அப்பதான் தெரியும் இது வந்து நமக்கு பெஸ்ட்னு. நம்ம வந்து ஜிஆர்டி பார்க்கலாம். ஜிஆர்டில வந்து 3% அதர் ஷாப்ஸா இருந்தா லெஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. இது கம்பல்சரி. எல்லா இடத்துலயும் 2% குறைக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து 3% குறைப்போம். இது வந்து ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து உங்களுக்கு ஒரு 720 மில்லி போயிடுது. அப்ப இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனலா இருக்கும். போது இங்க 10,000 ரூபாய் கிட்ட குறையுது. அப்ப நமக்கு 23.28 தான் வரும். அதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு ரேட் போடும்போது 3,44,544 ரூபாய் வருது. இப்ப இங்க என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா ஓல்டு கோல்டுக்கு ஒரு கிராமுக்கு நமக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தரோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 23.28க்கு 2,328 ரூபாய் வருமா? சோ இதெல்லாம் ஆட் பண்ணா நம்ம ஃபைனல் வேல்யூ வந்து 3,46,872. இதுதான் உங்களுடைய ஓல்டு கோல்டனுடைய வேல்யூ. இப்ப நியூவா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 24 கிராமுக்கு பர்ச்சேஸ் பண்றோம் போது அதனுடைய வேஸ்டேஜ் வந்து 14% கண்டிப்பா போடுவாங்க. இந்த மாதிரி வந்து சுந்தரி மாடல், பால் மாடல், முகப்பு மாடல்லாம் இதுக்கு மேலதான் போகும். நான் வந்து ஒரு ஆவரேஜா 14% எடுத்திருக்கேன். அப்ப நமக்கு வந்து 4,04,928 ரூபாய் வரும். இப்ப நமக்கு டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு 250 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு கிராமுக்கு. 24 கிராம் நம்ம வாங்க போறோம் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு 6,000 ரூபாய் நமக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. சோ ஃபைனலா நமக்கு 3,98,828 ரூபாய் வரும். புதுசு வாங்கும்போது நியூ மைனஸ் ஓல்டு எல்லாம் போடும்போது ஒரு 52,056 ரூபாய் வருது. இதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டி கட்டுறோம். அப்ப 53,617 ரூபாய். சோ இதுதான் நம்ம ஃபைனலா கையில இருந்து கொடுக்குற மாதிரி வரும். இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஓல்டு கோல்டுக்கு வந்து 3% கம்பல்சரியா எடுத்துறாங்க. இதே நீங்க ஜிஆர்டில வாங்கியிருந்தீங்கன்னா எதுவுமே குறைக்க மாட்டாங்க. பட் அந்த சிஸ்டர் வந்து அதர் ஷாப்னு சொன்னதுனால நான் 3% போட்டிருக்கேன். சோ அதுல வந்து உங்களுக்கு ஒரு 720 மில்லி போயிடுது. அப்ப இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனலா இருக்கும். இதுக்கு வந்து இன்னைக்கு ரேட் போட்டு அப்படியே கொடுக்குறாங்க. ஆனா நமக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு ஒரு ஆஃபர் போறதுனால இன்னொரு 2,328 ரூபாய் எக்ஸ்ட்ராவாவே கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஓல்டு கோல்டு வேல்யூ. நியூவை பொறுத்த வரைக்கும் 24 கிராமுக்கு 14% வேஸ்டேஜ் போட்டா என்ன வருதோ அது. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த டிஸ்கவுண்ட்டை போட்டு மைனஸ் பண்றாங்க. இப்ப இங்க 24 கிராமுக்கு 250 ரூபாய் போட்டா 6,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வருது. சோ இதுதான் வந்து இதனுடைய ஃபைனல் வேல்யூ. லாஸ்டா ஓல்டையும் நியூவையும் கழிச்சு என்ன வருதோ அதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டி போடுறோம். அப்ப நமக்கு ஃபைனலா 53,617 ரூபாய் வருது. சோ இதுதான் வந்து இப்ப ஜிஆர்டில வாங்கினா வரும். இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். மத்த இடம்ல 47,000 வரும்போது இப்பவே வந்து 53,000 வருது. ஈவன் தோ இங்க வந்து இதுல வந்து ஒரு 250 பழசுல ஒரு 100 350 ரூபாய் கொடுத்துமே இங்க வந்து நமக்கு 53,000 வருது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஹை அண்ட் ஓல்டு கோல்டுல நல்லாவே எக்ஸ்ட்ரா எடுத்துடுறாங்க. இந்த இடம் நமக்கு வந்து நல்ல லாஸ் தான். உங்களுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் இங்கேயே அடி வாங்கிடுது. அதை தவிர நமக்கு இங்க 14% போட்டிருக்காங்க. மேபி இதை வந்து நீங்க பேசி பார்கெயின் பண்ணி குறைக்க முடியும் அப்படின்னா பாருங்க. ஏன்னா இங்க 12% வந்தா கூட நமக்கு வந்து இந்த இடத்துல இன்னும் கூட குறையும். 50,000க்குள்ளேயே நம்மளால வாங்கிக்க முடியும். நீங்க பேசுறத பொறுத்து தாங்க இருக்கு. ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் நான் கண்டினியூஸா வாங்குறேன், இந்த மாதிரி ரொம்ப நாள் கஸ்டமர்னு சொல்லி நீங்க வந்து பேசி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
வேஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்கெயின் பண்றதுல கூச்சமே படக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பார்கெயின் பண்ண நமக்கு எக்ஸ்ட்ராவா கிராம்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். அதனால நமக்கு வேற வழி இல்ல. இல்ல மேனேஜர் கிட்ட சொல்லி நீங்க 12%ன்னு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டா இருக்கும். ஆனா அந்த ஓல்டு கோல்டுல 3%ங்கிறது கண்டிப்பா குறைக்கவே மாட்டாங்க. அது வந்து அப்படியே தான் இருக்கும். அடுத்தது நம்ம வந்து இதே வந்து சூப்பர் சரவணால வாங்கும்போது எப்படி வரும்ன்றத பார்க்கலாம். சூப்பர் சரவணாவ பொறுத்தவரைக்கும் ஆஃபர் குடுத்துருக்காங்கன்னா, நீங்க ஒரு பவுன் வாங்குறீங்கங்கும்போது ரூ. 3000 நமக்கு ஆஃபர். அப்ப இவங்க வந்து 24 கிராம் வாங்க போறாங்க அப்படிங்கும்போது 9,000 நமக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் குடுக்குறாங்க. நீங்க சூஸ் பண்ற ஜுவல்லரியினுடைய வேஸ்டேஜ் வந்து எபோவ் 6% இருந்தா மட்டும் தான் வந்து இந்த ஆஃபர் அப்ளிகபிள். இப்ப இவங்களுக்கு வந்து 11% வேஸ்டேஜ் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் கண்டிப்பா கிடைக்கும். ஓல்டு கோல்டுல எல்லா இடம் மாரி இவங்களும் 2% எடுத்து அதோட வேல்யூ தான் நான் இங்க போட்டிருக்கேன். எடுக்கிற மாரி வச்சு தான் வேல்யூ போட்டிருக்கேன். இப்ப நியூவா வாங்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா, இந்த 3,55,200 வருது. 11% வேஸ்டேஜ் போட்டா ரூ. 39,066 வருது. இப்போ இத போட்டு முடிச்சுட்டு இந்த டிஸ்கவுண்ட் குடுத்துருவாங்க நமக்கு. டிஸ்கவுண்ட் எவ்வளவு வந்தது? 9,000 வருது இல்லையா? அத போட்டா ஃபைனலா ரூ. 3,85,206 வருது. இப்போ நமக்கு ஓல்டு மைனஸ் நியூ போடும்போது ரூ. 30,114 தான் வருது. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி ரூ. 903. சோ ஃபைனலா நமக்கு ரூ. 31,017 குடுத்தா போதும். சூப்பர் சரவணால நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்டான ஆஃபர் தான். ஆனா என்ன ஒரு கண்டிஷன்னா, நீங்க ரோப் மாடல் செயின் தான் வாங்கினீங்கன்னா இது வராது. ஏன்னா ரோப் செயினுக்கு தான் இருக்கிறதுலே வேஸ்டேஜ் கம்மி. முறுக்கு மாடல் செயின் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த செயின்ஸ்க்கெல்லாம் வராது. சோ நீங்க கொஞ்சம் 6%க்கு மேல இருக்கிறத எடுத்தீங்கன்னா, இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அண்ட் லாஸ்ட்டா நம்ம வந்து இவங்க லலிதால பர்ச்சேஸ் பண்ணா எவ்வளோ ஆகுன்றத பார்க்கலாம். லலிதால எந்த ஒரு ஆஃபருமே கிடையாது. ஆனா வந்து எல்லாத்தினுடைய வேஸ்டேஜ்மே அவங்க குறைச்சு தான் வச்சிருக்காங்க. ஆஃபர் இல்ல குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இது ஒர்த் இல்லன்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்க வந்து கால்குலேஷன பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓல்டு கோல்டுல கண்டிப்பா வந்து அவங்களுமே 2% எடுத்துருவாங்க. ஸோ அதே வேல்யூ தான் வரும். ரூ. 3,55,152. நியூ வந்து இப்போ நமக்கு வந்து ரூ. 3,55,200 வருது 24 கிராமுக்கு. இங்க வந்து உங்களுக்கு 8% வேஸ்டேஜ் தான் வரும் இந்த மாடலுக்கு. எந்த மாடலுமே பிலோ 10 தான் வரும் அங்க. சோ நான் 8 எடுத்துட்டு இருக்கேன். அப்போ வந்து நமக்கு ரூ. 28,416 வருது. நமக்கு ஓல்டு, நியூ எல்லாத்தையும் கழிச்சா ஃபைனலா ரூ. 28,464 வருது. ஜிஎஸ்டி 3% போட்டா ரூ. 29,317 வருது. சோ ஓவரால் நம்ம ஃபைனல் வேல்யூ வந்து 29,000த்திலேயே முடிஞ்சிருது. லலிதால இப்போதைக்கு எந்த ஒரு ஆஃபருமே இல்ல. ஆஃபரே இல்லாம எவ்வளோ கம்மியா வந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்க. இப்ப இருக்கிறதுலயே நான் போட்டுட்டு வந்ததுலயே பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம்மியா வருது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நமக்கு தங்கமயில் தான். ஏன் தங்கமயில் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மயில நமக்கு சில்வர் வந்து ஒரு 21,000 ஒர்த் குடுக்குறாங்க. சோ இதுவுமே வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸ் தான். ஆனா நீங்க வந்து இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ்லாம் கொஞ்சம் பேசி கம்மி பண்ணி வாங்கினா மட்டும் தான் இது நமக்கு ப்ராஃபிட்டா வரும். அதே மாரி தேர்ட் வந்து நீங்க சூப்பர் சரவணா கூட சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் ஓகே. அண்ட் லாஸ்ட்டா தான் நான் வந்து உங்களுக்கு ஜிஆர்டிய பிரிஃபர் பண்ணுவேன். ஜிஆர்டிய பொறுத்தவரைக்கும் நமக்கு ஓல்டுலயுமே நெறைய எடுத்துடுறாங்க. அதே மாரி நியூக்கும் வேஸ்டேஜ் ஹையா இருக்கு. இருந்தாலுமே சென்டிமெண்டா நெறைய பேர் ஜிஆர்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறீங்க. அது கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னா, நீங்க நல்லா பார்கெயின் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அதுதான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து இப்ப 5 ஜுவல்லரி ஷாப்னுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்திருக்கோம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வந்து இந்த மாரி ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்க போறாங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாரி இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.